ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுத்த பொண்ணு என்ன கோவத்தில் இருந்ததோ தெரியல, விட்டு எரிஞ்சிடுச்சு. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. பொண்ணு மாப்பிள்ளை மாத்திக்கிற மாலைய ட்ரோன் கொண்டு வந்து கொடுக்கறத நிறைய கல்யாணங்களை பார்த்துருப்போம். ஆனா அதுல சின்ன தப்பு நடந்தாலும் என்ன ஆகும்னு இங்க பாருங்க. ட்ரோன் மாலைய பெர்ஃபெக்ட்டா கொண்டு வந்துடுச்சு. ஆனா மாப்பிள்ளை மாலை எடுக்கிற நேரத்துல பொண்ணு மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வர வண்டிய விதவிதமா அலங்காரம் பண்ணி பார்த்திருப்போம். ஆனா இங்க அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பாருங்க. வண்டிய ஃபுல்லாவே சிப்ஸ் பாக்கெட் வச்சு கவர் பண்ணிட்டாரு. ஒருவேளை மாப்பிள்ளை சிப்ஸ் கம்பெனி வச்சிருப்பாரோ இருக்கலாம். இருந்தாலும் ரொம்ப வித்தியாசமா தான் யோசிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ண கட்டிலு ரொம்ப ஆடி இருக்கு. அதனால என்ன சாக்கப்ஸரை மாட்டி விட்டுட்டாங்க. ஓ, இதான் ஸ்ப்ரிங் கட்டிலா? மாப்பிள்ளை ஜம்ப் பண்ணியே விளையாடலாம். இங்க கல்யாண மேடையில மாப்பிள்ளை பண்ண குசும்ப பாருங்க. முத்தம் கொடுத்த அப்புறம் தான் மாலையை போடுவேன்னு ஒத்த காலில் நின்னுட்டாரு. பொண்ணு என்ன பண்ண முடியும்? கொடுத்து தொலையும். கைகால வச்சு டான்ஸ் ஸ்டெப் போட்டு பார்த்துருப்பீங்க. ஆனா இங்க இந்த பொண்ணு ஆடி இருந்தது பாருங்க. ஒரு கோயில் திருவிழால இவர் தனி உலகத்துல ஆடிட்டு இருந்தாரு. சின்சாம் போட்டாலும் அதையும் சுவாரஸ்யமா பண்றாரு. உங்களுக்கான இந்த வார டாஸ்க் ரொம்பவே சிம்பிள் தான். 550 2 டிவைட் பண்ணா என்ன வரும்? உங்க ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு சரியா சொல்றீங்கன்னு பாப்போம். கல்யாணத்துக்கு அக்கா தம்பி கிட்ட வெயிட்டான கிஃப்டா கேட்டிருக்காங்க. இவனும் வெயிட்டான கிஃப்டா தான் கொடுத்திருந்தான். அந்த கிஃப்ட பொண்ணு வாங்கும்போது நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பொண்ணுகிட்ட வாசல்ல உள்ள அரிசி உலக்க தட்டி விட்டுட்டு வாமான்னு சொன்னா விட்டுது பாருங்க ஒரு எத்து. உலக்கோட நிலைமைய பார்க்கலையே. இதான் அப்போ புருஷ நிலைமை. மாப்பிள்ள பைக் ஓட்டி பார்த்திருப்போம். ஆனா இங்க பைக்லயே தூக்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த என்ட்ரி கூட நல்லா இருக்கே. ஒரு நிமிஷத்துக்கு கேளுங்க. நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வீடியோஸ் பண்றோம். இன்னும் அடுத்தடுத்து பெஸ்டா கொடுக்க சப்போர்ட் பண்ற விதமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கல்யாண பொண்ணு சாந்தமா ஸ்டேஜில் நின்று பார்த்திருப்போம். ஆனா இங்க கல்யாண பொண்ணு சும்மா பைக் ஓட்டி அலற விட்டு இருந்தது. ஒரு கல்யாணத்தோட பஃபேல இவர் நின்னுட்டு இருந்தாரு. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஆனா சரியா ஞாபகம் இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ணு மாப்பிள்ள சின்ன சின்ன விளையாட்டு விளையாடுவாங்க. அப்படி பொண்ணு கையில இருந்ததை பிடுங்க ட்ரை பண்ணும்போது அவரால் ஒரு விரலை கூட அசைக்க முடியல. கல்யாண மாப்பிள்ள குதிரையில என்ட்ரி கொடுத்து பார்த்திருப்போம். ஆனா குதிரையோட என்ட்ரி கொடுத்து இப்பதான் பாக்குறேன்.
டேய், அந்த குதிரை கொஞ்சம் மறந்துச்சுன்னா உங்க நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா? கல்யாணத்துல இந்த ஐயர் மந்திரம் ஓதுன ஸ்டைலு ரொம்பவே வைரலா இருந்தது. ஒரு கல்யாணத்துல பந்தில சாப்பிடும்போது அப்பளம் வச்சிருக்காங்க. அதை எடுத்து பார்த்தா தேங்க்ஸ் ஃபார் யுவர் பிரசன்ஸ்னு பொண்ணு மாப்பிள்ள பேர் போட்டிருக்கு. கல்யாணத்துல சிலர் இந்த ஐயரை வம்பிழுக்கிறதே வேலையா வச்சிருப்பாங்க. அப்படி செவனேன் இருந்த ஐயரை பாடா படுத்து எடுத்துட்டாங்க. ஏண்டா ஏன்? ஒரு கட்டத்துல கோவப்பட்டு பாதியிலே கிளம்பிட்டாரு. ஒருத்தரை இந்த அளவுக்கு நோக அடிக்கிறது ரொம்பவே தவறான செயல். இதை நீங்க யாரும் பண்ணாதீங்க. கல்யாண பொண்ணு அரிசியை தூக்கி எறியறது ஒரு சம்பிரதாயம். அத பண்ண சொல்லும் போது இந்த பொண்ணு ஏதோ மண்ணள்ளி சாபம் விடுற மாதிரி எரியுது. இங்க ஆரவாரமா மாப்பிளைய அழைச்சிட்டு வரும்போது அந்த ட்ரம்ஸ் அடிச்சிட்டு இருக்கிறவரை நோட் பண்ணீங்கன்னா இங்க பொண்ணு மாப்பிள்ள சாப்பிடும்போது மாப்பிள்ள பொண்ணுக்கு ஊட்டி விட்டாரு. ஆனா பொண்ணு மாப்பிள்ள மூஞ்ச கூட பார்க்க விரும்பல. எல்லா கல்யாணத்தையும் போட்டோ எடுக்கிற போட்டோகிராஃபர் மாப்பிள்ளையானா? இப்படி வாங்க, கொஞ்சம் தள்ளி வந்து நில்லுங்க, தள்ளி நில்லுங்க. போட்டோல வரணுமா வேண்டாமா? இந்த கப்புள்ஸ் போட்ல போட்டோ ஷூட் எடுக்க வந்தப்போ இந்த போட்மேன் பல போட்டோ ஷூட்டை பார்த்திருப்பாரு போல. பொண்ண திரும்புங்க, திரும்பி நில்லுங்க, அப்படியே கையை இப்படி தூக்கு, நான் சொல்றத செய்யுமா? அப்படியே அப்படியே பொண்ணு கையை பிடிச்சு மாப்பிள்ள சுத்தி விடுங்க. அப்படி டிஃபரெண்டா போஸ் கொடுக்க சொல்லி அசர விட்டு இருந்தாரு. போட்டோகிராஃபர்ஸ்க்கு டப்பு கொடுப்பாரு போல. இந்த கல்யாணத்துல திடீர்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாப்பிள்ள கல்யாண ஆசைய இவங்க சண்டைய போட்டு கலைச்சிடுவாங்க போல. அவங்க அடிச்சுக்கிட்டோம், நீங்க ஆரத்தி எடுங்க. முதல் இரவுக்கு பெட்ட எந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணிருக்காங்க பாருங்க. ஆட்டெல்லாம் வச்சு பயங்கரமா இருக்கே. இங்க பாருங்க, பைனாப்பிள் ஆரஞ்சுன்னு தொங்க விட்டுருக்காங்க. ஒருவேளை நமக்கு பிடிக்காதவங்க மேரேஜுக்கு வந்தா அவங்களை எப்படி அவாய்ட் பண்றதுன்னா, கல்யாண பொண்ணு வீட்டை விட்டு பிரிஞ்சு போறோமேனு சோகத்துல இருக்கும்போது பின்னாடி நின்றுட்டு இருந்த இவர் அதை பார்த்ததும் இதெல்லாம் பார்த்துட்டு அவரால் சிரிப்பை அடக்க முடியல. இந்த கல்யாணத்துல மாப்பிள்ளையும் ஒரு ஃப்ரெண்டும் சேர்ந்து போட்ட குத்தாட்டம் இருக்கே. வாவ், வேற லெவல்ல இருக்கு. இதுவரை பார்த்தது பிடிச்சிருந்தா வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னடா இது, பேரம்பேத்தி பார்க்க வேண்டிய வயசுல கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு, அதுவும் முட்டி போட்டெல்லாம் ப்ரொபோஸ் பண்றாரு. பல ஆண்டு கால கனவை இப்பதான் நிறைவேற்றுறாரு போல. ஃபர்ஸ்ட் நைட்ல கதவை சாத்தும் போது எக்ஸ்பெக்டேஷன் இப்படி இருக்கும், ஆனா ரியாலிட்டி
எத்தனை ஐட்டம் பூ பொட்டு மூக்குத்தி வளையல் தோடு கொலுசு சப்ப 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 சப்ப. பொண்ணு 2 மணி நேரம் மேக்கப் போட்டத ஐயர் விபூதி பூசி 2 செகண்ட்ல சொல்லி முடிச்சிட்டாரு. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. கல்யாண மேடையில இவங்க என்ன பண்றாங்க? போட்டோகிராஃபர்ஸா? பொண்ணு ஹைட்டு கம்மி போல, அதான் இது மேல நிக்க வைக்க போறாங்க. என்ன மாப்பிள்ளையை ஏத்தி விட்டாங்க? ஓ, மாப்பிள்ளை தான் ஹைட்டு கம்மியா? ஒரு போட்டோவுக்கு ஹைட்டை எப்படிலாம் மேட்ச் பண்ண வேண்டியிருக்கு. கல்யாணத்துல கடைசி நேரத்துல கூட என்னனாலும் நடக்கலாம். நைட்டு ரிசப்ஷன் முடிஞ்சதும் மாப்பிள்ளையும் பொண்ணும் டான்ஸ் ஆடி இருக்காங்க. அப்போ மாப்பிள்ளை ஸ்டெப்பு மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி ஆக ஆரம்பிச்சிட்டாரு. டோய், என்கேஜ்மெண்ட்டுக்கு மாப்பிள்ளை பொண்ணுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆசாசி அத பொண்ணு பிரிக்கும் போது உள்ள போன் இருக்குன்னு பார்த்தா பொம்மை போனை வச்சு ஏமாத்திட்டாரு மாப்பிள்ளை. ரிசப்ஷன் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளை டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது திடீர்னு இந்த பாட்டி டான்ஸ் கோரியோகிராஃபரா மாறிடுச்சு. இப்படிலாம் ஆடக்கூடாது பேராண்டி, இப்படி ஆடணும். இங்க மாப்பிள்ளை தாலி கட்டும் போது என்ன கை இந்த ஆட்டம் ஆடுது? என்ன கல்யாண பொண்ணை தவிர எல்லா பொண்ணும் மாப்பிள்ளைய சுத்தி நிக்குது. மாப்பிள்ளை பயங்கரமான ஆளா இருப்பாரு போலயே. ஐயர் அச்சதைய தலையில போட சொல்லியிருக்காரு. யார் தலையிலன்னு சொல்ல மறந்துட்டாரு. தாலிய கையில கொடுத்து நிக்க விட்டாங்க. மாப்பிள்ளைக்கு எப்படி கெட்டணும்னே தெரியல. ഇങ്ങനെയൊന്നും അല്ലടാ. എടേ ഇത് നമുക്കിന്ന് പോണ്ടേ? இங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஸ்வீட் கொடுக்கும் போது மாப்பிள்ளை வாங்கிக்கிட்டாரு. ஆனா அதுவே பொண்ணு வாங்கலனா போ. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா. கல்யாண வீட்டுக்கு போய் பந்தில யாரும் சாப்பிடாம வருவாங்களா? ஆனா மழை பெஞ்சா நிலைமைதான். அப்படி ஒரு கல்யாணத்துல மழை பெஞ்சுது. அதுக்கு இவங்க யோசிச்ச ஐடியா, எதுக்குனாலும் நாங்க தயாரா இருப்போம்யா. கல்யாணத்துல விளையாட்டா பொண்ணு மாப்பிளைய மாலைய மாத்திக்க வைக்கிறத பார்க்க சுவாரஸ்யமா இருக்கும். அப்படி விளையாட்டா இங்க பொண்ணை தூக்கிட்டு மாப்பிள்ளை கிட்ட மாலையை போட சொன்னதும் ஏர்ல ஜம்ப் பண்ணியாச்சு மாலையை போடுவேன்னு பொண்ணை தள்ளி விட்டுட்டாரு. இத பார்த்ததும் சுத்தி இருந்தவங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது சில சம்பிரதாயங்கள் செய்யறது உண்டு. அப்படி இந்த அரிசிய காலை வச்சு தட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு பொண்ணு என்ன கோவத்துல இருந்ததோ ஒரே ஏத்தா எத்திடுச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி பார்த்திருப்போம். இவரு ஒர்க் ஃப்ரம் வெட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. வேலை சொல்லியே கொள்றாங்க. மேடையில மாலை போடும்போது தூக்கி விளையாடுறதா பார்த்திருப்போம். ஆனா இவங்க பொண்ணு மாலையை போட்டதும் மாப்பிள்ளைய தூக்குறேன்னு அடப்பாவீங்களா, மாப்பிள்ளை இப்படி சாச்சிட்டீங்களடா.
பொண்ணு மாப்பிள்ளை கழுத்துல மாலையை போட்டதும் ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துல இந்த கல்யாண போஸ்டர் பாருங்களேன், எப்படி யோசிச்சிருக்காங்கன்னு. பேயில போமா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காமிச்சிட்ட எனக்கு காமிச்சிட்டா அது இப்படியால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.